குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் சாப்டரில் பயிற்சி வினாக்கள் 17, 18, 19, 20 ஆகிய 4 கணக்குகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த மாடலில் எடுத்துக்காட்டில் இருக்கிற 4 கணக்கு போட்டுட்டோம். அதே மாதிரி எக்ஸசைஸில் இருக்கிற 4 கணக்கு. இந்த கணக்கு முடிஞ்சிச்சுன்னா இதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த கணக்கு போடுறதுக்கு முன்னாடி இவங்க கேட்கறது வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு, இந்த 3 தான் கேட்பாங்க. ஆனால் கடனாளிகள் கணக்கு, கடனீந்தோர் கணக்கு, தொடக்க சரக்கிருப்பு கணக்கு, இந்த 3ம் நாம தேவைப்பட்டால் போட்டுக்கணும். இதை போடுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க கேட்கறது வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு, இந்த 3 தான் கேட்பாங்க. ஆனா நாம தேவைப்பட்டா இந்த 3ம் தயாரிக்கணும். சரி, இது தேவைப்படுதா தேவைப்படலையான்னு எப்படி நாம கண்டுபிடிக்கிறது? தொடக்கம் முதல் கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ தொடக்க இருப்பு நிலை குறிப்பு நமக்கு தேவையில்லை. தொடக்க முதல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க கணக்குலன்னா தொடக்க இருப்பு நிலை குறிப்பு போட வேண்டாம். ஒண்ணு. இப்போ கடனாளிகள் கணக்கு போடணுமா போட வேண்டாமா? இறுதி கடனாளிகளும் அல்லது கடன் விற்பனை, இந்த 2ம் கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க. இறுதி கடனாளிகளும் கொடுத்திருக்காங்க, கடன் விற்பனையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம கடனாளிகள் கணக்கு போட வேண்டாம். சப்போஸ் இறுதி கடனாளிகள் கொடுக்கல, ஆனா கடன் விற்பனை கொடுத்துட்டாங்க, ஆனா இறுதி கடனாளிகள் மட்டும் கொடுக்கல, அப்ப நீங்க போட்டு இறுதி கடனாளிகளை கண்டுபிடிக்கணும். இறுதி கடனாளி கொடுத்துட்டான், ஆனா கடன் விற்பனை கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க கடனாளிகள் கணக்கு போட்டு கடன் விற்பனையை கண்டுபிடிக்க வேண்டும். சோ இந்த 2ல இறுதி கடனாளி, கடன் விற்பனை, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலைன்னாலும் நாம கடனாளிகள் கணக்கு போட்டாக வேண்டும். அதே மாதிரி கடனீந்தோர், இறுதி கடனீந்தோரோ அல்லது கடன் கொள்முதலோ கொடுக்கவில்லை, இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலைன்னாலும் நாம கடனீந்தோர் கணக்கும் போட்டாகணும். ஸோ இதுதான் கணக்கு. இதைத்தான் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த சாப்டர் நம்ம போடணும். இப்போ நாம எக்ஸசைஸ்ல இருக்கிற 17வது கணக்கு போடுறோம். இது பக்கம் 35ல இருக்கு. இப்போ இதுல பாருங்க, தொடக்க கடனாளிகள், இறுதி கடனாளிகள் கொடுத்திருக்கு, தொடக்க கடனீந்தோர், இறுதி கடனீந்தோர் கொடுத்திருக்கு. அதே மாதிரி இப்ப நம்ம கடன் கொள்முதல், கடன் விற்பனை கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். கடன் கொள்முதல் கொடுக்கல, கடன் விற்பனையும் கொடுக்கல, அதனால இந்த கணக்குல நீங்க கடனாளிகள் கணக்கும் கடனீந்தோர் கணக்கும் கேட்கலைனாலும் போடணும். அடுத்தது தொடக்க முதல் கொடுத்திருக்கு 1/4/2018 அன்று முதல்னு 5,20,000 ரூபாய் கொடுத்திருக்கு. அதனால நாம தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட வேண்டாம். சோ இப்போ இந்த கணக்குல என்ன கேட்கிறாங்க? ராகேஷ் என்பவரின் பின்வரும் விபரங்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பை கண்டுபிடின்னு சொல்றாங்க. கேட்கறது இது 3 தான். ஆனா கடன் கொள்முதலோ கடன் விற்பனையோ கொடுக்கல, அதனால நாம கடனாளிகள் கடனீந்தோர் கணக்கு 2யும் போட்டு கடன் கொள்முதலையும் கடன் விற்பனையும் கண்டுபிடிச்சு தான் இந்த 3 நம்ம போட முடியும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுங்க. இந்த முதல்ல கடனாளிகள் கணக்கை மாத்திரம் போடுறது, அப்புறம் கடனீந்தோரா போடுறது, அப்புறம் தொடக்க சரக்கிருப்பு மட்டும் போடுறது, அப்புறம் லாப நட்ட கணக்கை போடுறது, கடைசியில இருப்புநிலை குறிப்பு போடுறதுன்னு போட்டுட்டீங்கன்னா டெஃபினட்டா தப்பு பண்ணுவீங்க. எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா இது இங்கே போடணும், இங்கே போடணும், வரிசையா போட்டுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கணக்கு ஈஸியா முடிஞ்சு போயிடும். இப்போ நாம பார்க்கலாம். இப்ப பாருங்க, நான் முதல்ல கோடு போட்டுக்கிறேன்.
இது வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு. இங்கே இருப்பு நிலை குறிப்பு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இதுதான் நமக்கு தேவை. ஆனால் கடனாளிகள் கணக்கும் இது கடனாளிகள் கணக்கு, இது கடனீந்தோர் கணக்கு. இது ரெண்டும் நம்ம போட்டுக்கணும். இப்போ 1 by 1 பார்க்க தொடக்க முதல்ல 31/3/2018 31/3/2018 ஏப்ரல் 1 2018 அர்த்தம், தொடக்கம்னு அர்த்தம். இந்த பக்கம் போட்டுக்கலாம். தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு என்பது தொடக்க இருப்புநிலை குறிப்புல வர வேண்டியது, அது இங்க வராது. இன்னொன்னு, வியாபார கணக்குல தொடக்க சரக்கிருப்பு இங்க வரணும், இறுதி சரக்கிருப்பு இந்த பக்கம் வரணும். இது நமக்கு தெரியும். சோ தொடக்க சரக்கிருப்பு 2,20,000 ரூபாய். அடுத்தது தொடக்க கடனாளிகள் 5,30,000 ரூபாய். தொடக்க கடனாளிகள் என்பது கடனாளிகள் ஏட்டுல, கடனாளிகள் என்பது சொத்து, சொத்துன்னா பற்று. அப்ப பற்று பக்கம் இருப்பு கீழ் கொணரப்பட்டது. தொடக்க கடனாளிகள் 5,30,000 ரூபாய். வங்கி ரொக்கம், தொடக்க வங்கி ரொக்கம் என்பது தொடக்க இருப்புநிலை குறிப்புல சொத்துக்கு போகணும், இங்க அதுக்கு வேலை இல்லை, விட்டுருங்க. தொடக்க எந்திரம், அதுவும் தொடக்க இருப்புநிலை குறிப்புல சொத்து பக்கம் போகணும், அதுக்கும் இங்க வேலை இல்லை, விட்டுருங்க. தொடக்க கடனீந்தோர் 3,70,000. கடனீந்தோர் என்பது பொறுப்பு, பொறுப்புனா வரவு, வரவுனாக்க இந்த பக்கம் இருக்கணும். இருப்பு கீழ் கொணரப்பட்டது 3,70,000. 3,70,000. சோ தொடக்கத்தில் இருக்கிறது எல்லாம் போட்டுட்டேன். அதே மாதிரி 31/3/2019 ஆண்டு இறுதியில் சரக்கிருப்பு 1,60,000 ரூபாய் சொல்றான். அப்போ இது இறுதி சரக்கிருப்பு. அப்போ இங்க தப்பா போட்டேன். தொடக்க சரக்கிருப்பு 2,20,000 ரூபாய். இப்போ நம்ம பார்க்கிறது இறுதி சரக்கிருப்பு 1,60,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு 1,60,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்பு தொடக்க வியாபார கணக்கிலையும் தொடக்க இருப்புநிலை குறிப்பையும் வரணும். இறுதி சரக்கிருப்பு என்பது வியாபார கணக்குல வரவு பக்கமும் இருப்புநிலை குறிப்பிலையும் வரணும். சோ இறுதி சரக்கிருப்பு. இதான் கவனமா போடணும், 2 இடத்துல போடணும், ஞாபகம் வச்சுக்கணும். இறுதி சரக்கிருப்பு அப்படின்னாவே வியாபார கணக்குல தொடக்க சரக்கிருப்பு இங்க, இறுதி சரக்கிருப்பு இங்க, கொள்முதல் இங்க, விற்பனை இங்க, தெரியும் இல்லையா? அது மாதிரி அதே மாதிரி இறுதி சரக்கிருப்பு இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். தொடக்க சரக்கிருப்பு இங்கேயும் வரணும், தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட்டா அங்கேயும் வரணும். இப்ப நம்ம இந்த கணக்குல முதல் கொடுத்துட்டதுனால நம்ம தொடக்க இருப்புநிலை குறிப்பு போடல, ஏன்னா அதனால இதுக்கு இந்த இடத்துல மாத்திரம் என்ட்ரி பண்ணா போதும். அப்புறம் இறுதி கடனாளிகள் 6,40,000 ரூபாய். தொடக்க கடனாளி இங்க, அப்போ இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இறுதி கடனாளி 6,40,000 ரூபாய். கடனாளிகள் இறுதி கடனாளி என்பது இறுதி இருப்புநிலை குறிப்பிலையும் வரணும். இறுதி கடனாளி 6,40,000 ரூபாய். சப்போஸ் கடனாளிகள் மீது ஒதுக்கீடு செய்ய ஐய கடன் போடு அப்படின்னா இதை உள்ளுக்குள்ள போட்டு கழிச்சு போடணும். இப்ப இதுல எதுவும் கொடுக்கல, நான் டைரக்டா போட்டுக்கிட்டேன். அடுத்தது வங்கி ரொக்கம் 10,000 ரூபாய். பேங்க்ல இருக்கிற பணம் 10,000 ரூபாய். அடுத்தது எந்திரம் 80,000 ரூபாய்.
அதுக்கு அடுத்தது கடனீந்தோர் இறுதி கடனீந்தோர் 4,20,000 இங்க தொடக்க கடனீந்தோர் 20, இங்க இறுதி கடனீந்தோர், இங்க இறுதி கடனீந்தோர் 4,20,000. 4,20,000. சோ இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது விபரம் பிற தகவல்கள். வாடகை செலுத்தியது 1,20,000. வாடகை என்பது செலவு, இங்க வரணும் 1,20,000 செலவு. லாப நட்ட கணக்குல செலவு பக்கம். பெற்ற தள்ளுபடி, தள்ளுபடி நீங்க வாங்கி இருந்தீங்க அப்படின்னா அது நமக்கு லாபம். அப்ப இங்க பெற்ற தள்ளுபடி 35,000. தள்ளுபடி யாருகிட்ட இருந்து நமக்கு வரும்? நமக்கு சரக்கு யாரு வித்தாங்களோ அவங்க சாரி கொஞ்சம் தள்ளிக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரக்கு வித்தவங்க, நீங்க யாருக்கு சரக்கு கொள்முதல் பண்றவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிக்குவாங்க. அப்போ கடனீந்தோர்ல வரணும். கடனீந்தோரின் மதிப்பு இவ்வளவு இருக்கு, அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னா இதனுடைய மதிப்பு குறையும். அதனால இந்த பக்கம் பெற்ற தள்ளுபடி 35,000. அதே மாதிரி அளித்த தள்ளுபடி, நாம ஒருத்தருக்கு 25,000 தள்ளுபடி கொடுக்கிறோம். நாம தள்ளுபடி கொடுத்தோம்னா நமக்கு அது நஷ்டம். அதனால இங்க அளித்த தள்ளுபடி 25,000 இங்க. அதே சமயத்துல தள்ளுபடி நீங்க கொடுத்தீங்கன்னா யாருக்கு கொடுப்போம்? நம்ம சரக்கு யாருக்கு விற்கிறோமோ அவங்களுக்கு தான் தள்ளுபடி கொடுப்போம். அப்ப கடனாளிகள் கணக்குல குறைக்கணும். அளித்த தள்ளுபடி 25,000. அப்புறம் பாருங்க, கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். கடனீந்தோருக்கு 11 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா கடனின் அளவு குறையும். அப்போ இது குறையும். இந்த பக்கம் போட்டா பிளஸ், இந்த பக்கம் போட்டா மைனஸ் சொல்லியிருக்கேன். அப்போ ரொக்கம் கொடுத்தது 11 லட்சம் ரூபாய். ரொக்கம் 11 லட்சம். அதே மாதிரி கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 12,50,000. நீங்க சரக்கு கடன் கொடுத்துருக்கீங்க, அவங்ககிட்ட இருந்து நமக்கு பணம் வருது. அப்ப நமக்கு வர வேண்டிய பணம் குறையும். அப்ப குறையும் அப்படின்னாக்க இந்த பக்கம் ரொக்கம் 12,50,000. அப்புறம் எடுப்புகள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. எடுப்பு என்பது முதல்ல இருந்து எடுப்பை கழிச்சிடணும். எடுப்பு எவ்வளவு கொடுத்துருக்கு? 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு. முதல்ல இருந்து எடுப்பை கழிச்சிடணும். ரொக்க விற்பனை 20,000. ரொக்க விற்பனை 20,000. அப்புறம் 1 அன்று முதல் 5,20,000 தொடக்க முதல் கொடுத்தோம். ஸோ தொடக்க முதல்ல இங்கே போட்டுக்கிறோம். தொடக்க முதல்ல இருந்து எடுப்பை கழிச்சுங்க. ஸோ கணக்கில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இனிமே கூட்டி கழிச்சு போட வேண்டிய வேலை மட்டும்தான். இப்படி நீங்க எல்லாத்தையும் ஓபன் பண்ணி ஒன்னொன்னா நீங்க போஸ்ட் பண்ணிட்டு கடைசியில க்ளோஸ் பண்ணீங்கன்னா எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, கரெக்டா கணக்கு போடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கீழே எடுத்து இறக்கிறேன். 6,40,000 இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. இப்போ இங்கே கூட்டுறேன் 0 0 0 0 4 சாரி இது 5 வருது 25,000. அப்போ 5 4 5 9 2 11 1 7 19. ஸோ 19,15,000 இங்கே கூட்டினா எவ்வளோ வருது? 19,15,000 இங்கே 5,30,000 இருக்கு. ஸோ கழிச்சிட்டிங்கன்னா 0 0 5,30,000 0 0 0 5 1 9ல் 3 போக 5,30,000 0 0 0 5 11ல் 3 போக 8 8ல் 5 போக 3 13,85,000 நமக்கு வருது. 13,80,000 இங்கே குறையுது. ஸோ எவ்வளவு குறையுதோ அதை போட்டுங்க.
இதுதான் கடன் விற்பனை. இது கடன் விற்பனை. சோ கடன் விற்பனையை இங்க கொண்டு வந்து எழுதிடுங்க. இந்த கடன் விற்பனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அதை போடுறோம். சோ ரொக்க விற்பனை எவ்வளவு? ரொக்க விற்பனை 20,000 ரூபாய். இது 13,85,000 ரூபாய். 13,85,000 ரூபாய். ஸோ கூட்டிங்கன்னா 13,85 இது ஒரு 20 சேர்த்தீங்கன்னா 14,05,000 ரூபாய். 14,05,000 ரூபாய். அடுத்தது இப்ப இதை கூட்டுங்க. இதை கூட்டினீங்கன்னா இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 0 0 0 5 2 3 5 இது 4,20,000 4 55 15 55. ஸோ 55 14 15,50,000 இந்த பக்கம் வருது. ஆனா இந்த பக்கம் 15,55,000 இங்க வெறும் 3,70,000 தான் இருக்கு. ஸோ 15,50,000 3,70,000 கழிச்சிங்கன்னா 0 0 0 5 15,78 14 3 1. ஸோ 11,80,000 இங்க குறையுது. எவ்வளவு குறையுதோ இது கடன் கொள்முதல். இந்த கடன் கொள்முதல் இங்க வரணும். இது 11,80,000 ரூபாய். சோ இந்த 11,80,000 ரூபாய் கண்டுபிடிக்கிறது தான் நாம இதை போடுறோம். அவ்வளவுதான். இப்ப இதை போட்டுங்க. இந்த பக்கம் 14,05,000 இது ஒரு 1,60,000 15,65,000 ரூபாய். இந்த பக்கம் கூட்டினா இந்த பக்கம் இந்த 15,65,000 இங்க கூட்டினீங்கன்னா 0 0 0 5 8 2 10 மீதி 1 2 2 4 மீதி 1 0 0 0 0 6 5 4 போக 1. அவ்வளவுதான். 1,60,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருது. இந்த 1,60,000 தான் மொத்த லாபம். சோ மொத்த லாபம் 1,60,000 ரூபாய். இந்த மொத்த லாபத்தை இங்க கொண்டு வந்துருங்க. 1,60,000 ரூபாய். இங்க 1,95,000. இங்க 1,95,000 இங்க இருக்கு. இதை கூட்டினா 1,40,000 வருது. 0 0 0 0 9 4 5 50,000 ரூபாய் வித்தியாசம் வருது. இந்த 50,000க்கு நிகர லாபம்னு பேரு. நிகர லாபம் 50,000. இந்த நிகர லாபத்தை இங்க கொண்டு வந்து முதலோட கூட்டணும். 4,20,000 50,000 4,70,000. சோ இங்க தவறு இறுதி கடனாளி இங்க போட்டுருணும். அதே மாதிரி இறுதி கடனீந்தோர் தொடக்க கடனீந்தோர் இங்க இறுதி கடனீந்தோர் இங்க கடனீந்தோர் இங்கேயும் வரணும். மறந்துடக்கூடாது. இங்க கடனாளிகள் போட்ட மாதிரி இறுதி கடனாளிகள் 6,40,000 கொண்டு வந்து இங்க போட்ட மாதிரி இங்க இறுதி கடனீந்தோர் 4,20,000 கொண்டு வந்து இங்க போடணும். இப்ப கூட்டினீங்கன்னா 0 0 0 7 9 8,90,000. இங்க கூட்டினீங்கன்னா 0 0 0 0 8 1 9 13 19 மீதி 1 2 8 8,90,000 ரூபாய். இதுதான் கணக்கு. கணக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு ஒன்னொன்னா நீங்க போட்டீங்கன்னா இந்த கணக்கை நம்ம ரொம்ப சுலபமாக நம்மளால போட முடியும். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ தேவைப்பட்டா எதை ஓப்பன் பண்ணணும் எப்படி ஓப்பன் பண்ணணுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் நான் சொல்றேன், கேட்கறது வியாபார கணக்கு லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு 3 தான் கேட்கிறாங்க. இதுல தொடக்க சரக்கு இருப்பு கடனாளிகள் கணக்கு கடனீந்தோர் கணக்கு 3ம் தேவைப்பட்டா நாம போட்டுக்கணும். தேவைப்படுதா தேவையில்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தொடக்க இருப்புநிலை குறிப்பு தேவையில்லை. இறுதி கடனாளிகள் கடன் விற்பனை ரெண்டுமே கொடுத்துட்டாங்கன்னா கடனாளிகள் தேவையில்லை. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுக்கலைனாலும் கடனாளிகள் நம்ம போட்டாகணும். இந்த கணக்குல கடன் விற்பனை கொடுக்கல, அதனால நாம இதை ஓபன் பண்ணணும். தொடக்க கடனாளி கொடுத்துட்டான், இறுதி கடனாளி கொடுத்துட்டான், ஆனா கடன் விற்பனை கொடுக்கல, அதனால நம்ம இதை போட்டோம். அதே மாதிரி இறுதி கடனீந்தோறும் கடன் கொள்முதல் இந்த ரெண்டுல ஒண்ணு கொடுக்கலைனாலும் நீங்க போட்டு கண்டுபிடிக்கணும். இந்த கணக்குல கடன் கொள்முதல் கொடுக்கல, அதனால நான் கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்காக இது நம்ம போட்டோம். கரெக்டா? இப்போ நாம அடுத்த கணக்கு போலாம். இப்போ எக்ஸசைஸ்ல 18வது கணக்கு. எக்ஸசைஸ்ல 18வது கணக்கு, பக்கம் 36. இந்த கணக்கு பாருங்க. மேரி தன்னுடைய ஏடுகளை இரட்டைப்பதிவு முறையில் பராமரிப்பதில்லை. பின்வரும் விவரங்களை கொண்டு 31 மார்ச் 2019 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு அந்நாளைய இருப்புநிலை குறிப்பை கண்டுபிடி. வழக்கம் போல வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. இப்போ நமக்கு தொடக்க சரக்கு இருப்புநிலை குறிப்பு வேணுமா வேண்டாமா? இப்போ இதுல முதல் கொடுத்திருக்க தொடக்க முதல் கொடுத்திருக்கு, வேண்டாம். தொடக்க இருப்புநிலை குறிப்பு வேண்டாம். சரி, கடன் கொள்முதலும் இறுதி கடனீந்தோறும் கொடுத்திருந்தா கடனீந்தோறும் வேண்டாம். கடன் கொள்முதல் கொடுத்திருக்கு, கடனீந்தோர்ல இறுதி கடனீந்தோர் கொடுத்திருக்கு, அதனால கடனீந்தோறும் வேண்டாம். அதே மாதிரி இப்ப கடனாளிகள், இறுதி கடனாளிகளும் கடன் விற்பனையும் கொடுத்திருந்தா அதுவும் வேண்டாம். கடன் விற்பனை கொடுத்திருக்கு, இறுதி கடனாளிகள் கொடுக்கல. அப்போ இறுதி கடனாளிகள் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கணக்குல நாம கடனாளிகளுக்கு மட்டும் ஒரு ஏடு போட வேண்டும். கடனாளிகள் கணக்கு ஒன்று போடணும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ எப்போ போடணுங்கிறத நீங்க கண்டுபிடி. இந்த கணக்குல கடனாளிகள் மட்டும் போட்டா போதும். ஏன் இது மட்டும் போட்டா அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எது தேவையோ அதை மாத்திரம் ஓபன் பண்ணணும். இப்போ பாருங்க, நான் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இனிமே டக் டக் டக்குன்னு நான் என்ட்ரி பண்ணிடுவேன். வேலை முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, ரொக்க ஏடு கொடுத்துருக்கான். ரொக்க ஏட்டுல ரொக்கம்னா சொத்து, சொத்துன்னா பற்று. தொடக்க இருப்பு என்பது பற்று பக்கம் வரணும். தொடக்க ரொக்கம் 1,20,000 ரூபாய். தொடக்க இருப்பு நிலை குறிப்பு கொடுத்து வேணும் கண்டுபிடிச்சா அங்க நம்ம இதை சொத்து பக்கம் கொடுக்கலாம். நமக்கு தொடக்க இருப்பு நிலை குறிப்பு இங்க இல்லை, அதனால தேவையில்லை. இப்போ ரொக்க விற்பனை 3,60,000 ரூபாய். விற்பனை என்பது இங்க வரணும். சோ ரொக்க விற்பனை எவ்வளவு? 3,60,000 ரூபாய். இப்போ கடன் விற்பனையை கூட்டி அதுல நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் ரொக்க ஏட்டுல ரொக்கத்துல பற்று பக்கம் கொடுத்துருக்கு. பற்று கொடுத்துருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கடனாளிகள்ட்ட இருந்து நம்ம ரொக்கம் 3,40,000 ரூபாய் நீங்க வாங்கியிருக்கீங்க. கடனாளிகள்ட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. கடனாளிகள் ஏடு நம்ம போடணும். கடனாளிகள்ல இது தொடக்கம், இருப்பு கீழ்கொணரப்பட்டது. இது இறுதி, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது இல்லையா? இப்போ
தொடக்க இருப்பு எங்க போறோமோ அது பிளஸ், ஆப்போசிட் சைடு மைனஸ். நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து பணம் வருது, அப்ப கடனாளிகளின் மதிப்பு குறையும்னா இந்த பக்கம் போடணும். ரொக்கம் பெற்றது, கடனாளிகள்ட்ட இருந்து ரொக்கம் பெற்றது 3,40,000 ரூபாய். அடுத்தது இந்த பக்கம் கொள்முதலுக்கு ஒரு 1,50,000 ரூபாய் கொள்முதலுக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க. அதாவது இது வந்து ரொக்க கொள்முதல் 1,50,000 ரூபாய். அதாவது கொள்முதல் அப்படின்னு போட்டு நீங்க 1,50,000 ரூபாய் வரவு பக்கம் கொடுத்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், ரொக்க கொள்முதல் 1,50,000 ரூபாய். ரொக்க கொள்முதல் 1,50,000 ரூபாய். கடனீந்தோர் 2 லட்சம். அப்ப கடனீந்தோருக்கு நம்ம 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கோம். அங்க கடனீந்தோர் ஏடு இல்ல, கடனாளிகள்கிட்ட இருந்து வசூல் பண்ணினது நமக்கு கொடுத்துருக்கு போட்டுக்கணும். கடனீந்தோருக்கு திருப்பி கொடுத்தது கடனீந்தோர் ஏடு இருந்துச்சுன்னா அது நம்ம போடலாம். இப்போ அங்க வேண்டியதில்லை. அடுத்தது கூலி 70,000 ரூபாய். கூலி என்பது வியாபார கணக்கில் வரணும். கூலி 70,000 ரூபாய். அப்புறம் பற்பல செலவுகள் 1,00,000. பற்பல செலவுகள் 1,27,000 ரூபாய். லாபம் நடக்கிறது செலவு பக்கம். அவ்வளவுதான். இறுதி ரொக்கம் 2,23,000 ரூபாய். இறுதி ரொக்கம் என்பது ரொக்கம் இருப்பு இங்க வரணும். இருப்புநிலை குறிப்புல சொத்து பக்கம் 2,23,000 ரூபாய். ஸோ இது போட்டாச்சு. பிற தகவல்கள் அப்படின்னு தொடக்க சரக்கிருப்பு 1,10,000 ரூபாய் கொடுக்குறான். அப்போ தொடக்க சரக்கிருப்பு இங்க வரணும். தொடக்க சரக்கிருப்பு 1,10,000 ரூபாய். அதுக்கப்புறம் தொடக்க கடனாளிகள் 1,30,000 ரூபாய். தொடக்க கடனாளிகள் 1,30,000 ரூபாய். அப்புறம் தொடக்க கடனீந்தோர் 1,60,000 ரூபாய். கடனீந்தோர் ஏடு இருந்தா அங்க போடலாம், இங்க இல்ல, விட்டுருங்க. அரைகலனும் பொருத்துகளும் தொடக்க அரைகலன் பொருத்துகள் தொடக்க இருப்புநிலை குறிப்பு இல்லை, அதனால அதுவும் வேண்டாம். அப்புறம் இறுதி 31/3/2019 சரக்கிருப்பு 1,80,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு 1,80,000 ரூபாய். ஸோ இறுதி சரக்கிருப்பு 1,80,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு என்பது சொத்து, அதனால அது இங்கேயே வரணும். இறுதி சரக்கிருப்பு 1,80,000 ரூபாய். அதுக்கப்புறம் பற்பல, அப்புறம் இறுதி கடனாளிகள் கொடுக்கல, கேள்விக்குறி போட்டுட்டான். அப்போ நாம இதுல இருந்து கண்டுபிடிச்சு அந்த இறுதி கடனாளிகளை இங்க கொண்டு வரணும். இருக்கட்டும். இறுதி கடனீந்தோர் 90,000 ரூபாய். அப்போ கடனீந்தோர் 90,000 ரூபாய். இறுதி கடனீந்தோர் 90,000 ரூபாய். இறுதி கடனீந்தோர் இறுதி இருப்பினை குறிப்புல வரணும். அரைகலனும் பொருத்துகளும் 80,000 ரூபாய். இதுல ஏதாவது தேய்மானம் 10% போட்டிருக்கான், அதனால அரைக்கலன் பொருத்துகள் 80,000 ரூபாய் நான் இங்க வச்சுக்கிறேன். அந்த தேய்மானத்தை கழிச்சு இங்கே நம்ம எழுதிக்கலாம். தேய்மானம் வரும்போது நான் போட்டுக்குவேன். ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு. கூடுதல் தகவல்கள் கடன் கொள்முதல் 1,80,000 ரூபாய். அப்போ ரொக்க கொள்முதல் இங்க போட்டிருக்கு. கடன் கொள்முதல் 1,80,000 ரூபாய். அப்போ ரெண்டையும் கூட்டினா மொத்த கொள்முதல் வரும் 3,30,000 ரூபாய். அதே மாதிரி கடன் விற்பனை 2,90,000 ரூபாய். ரொக்க விற்பனை கொடுத்திருக்கு. கடன் விற்பனை 2,90,000 ரூபாய். இதை கூட்டினீங்கன்னா 6,50,000 ரூபாய் இங்க போட்டுக்கிறோம். இந்த கடன் விற்பனை இங்க வரணும். ஏற்கனவே நமக்கு இவ்வளவு வர வேண்டியது இருக்கு. கடனுக்கு இன்னும் சரக்கு வித்திருந்தீங்கன்னா கடன் விற்பனை இங்க வரணும். எவ்வளவு? 2,90,000 ரூபாய். அப்பதான் இது இறுதி இருப்பினை குறிப்பு கரெக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தொடக்க முதல் 2,80,000 ரூபாய் கொடுத்துருக்கு. ஸோ தொடக்க முதல் 2,80,000 ரூபாய். எடுப்பு கொடுக்கல, எடுப்பு கொடுத்துருந்தா கழிக்கலாம். அப்போ இங்க லாபத்தை கண்டுபிடிச்சு கூட்டி போட்டுக்க வேண்டியதான். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு.
அரைக்கலன் மற்றும் பொருத்துகள் மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம் போடு. அப்போ தேய்மானம் 10%, 80,000க்கு 10% தேய்மானம். அப்போ 80,000 இன்ட்டு 10/100, 0 to 0, 0 to 0 அடிச்சிங்கன்னா மீதி 8,000 ரூபாய். ஸோ 80,000க்கு 10% 8,000 ரூபாய் கழிச்சிட்டிங்கன்னா 72,000 ரூபாய். இந்த 8,000 நஷ்டம், தேய்மானம் என்பது நஷ்டம், அதனால அதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். லாப நட்ட கணக்கில் செலவு பக்கம் கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ இனிமேல் புத்தகம் தேவையில்ல, கூட்டி போட வேண்டியதான். இப்போ இதை கூட்டுங்க, இதுல இருந்து கழிச்சிங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து இறுதி கடனாளி கிடைக்கும். இந்த கடனாளியை இங்கே கொண்டு வந்து போட்டுக்கலாம். இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 0 9 3 12 மீது 1 3 4 4,20,000 ரூபாய் இங்கே வருது. ஸோ 4,20,000 ரூபாய் இங்கே வெறும் 3,40 தான் இருக்கு. 3,40,000 ரூபாய் கழிச்சிங்கன்னா 12ல் 4 போக 8, 80,000 ரூபாய் வருது. இந்த 80,000 தான் இறுதி கடனாளிகள். இந்த இறுதி கடனாளிகளை இங்கே கொண்டு வந்து போட்டணும். அவ்வளவுதான். இப்போ இதை கூட்டுங்க, இங்க கூட்டினீங்கன்னா 8,30,000 ரூபாய். இந்த 8,30,000 இங்க இருக்கு, கூட்டி பாருங்க. 0 0 0 0 8 5 13 மீது 1 1 6 7 7 3 8 8,30,000 ரூபாய். இப்போ இதை கூட்டுங்க. 0 0 0 4வது 0 7 10 11 மீது 1 4 4 1 5, இங்கே 5,10,000. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 3,20,000 ரூபாய். இந்த 3,20,000 தான் மொத்த லாபம். 3,20,000 மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை இந்த பக்கம் வந்து போட்டுங்க. இங்க கூட்டினீங்கன்னா இங்க 3,20,000 வருது. இங்க 0 0 0 8 7 15 மீது 1 1 2 3 1,35,000 வருது. அப்போ 1,85,000 வித்தியாசம். இந்த 1,85,000 தான் நிகர. இங்க போட்டது 3,20,000 ரூபாய். ஸோ இந்த நிகர லாபத்தை கொண்டு வந்து இங்க கூட்டிங்க. நிகர லாபம் 1,85,000 ரூபாய். 2,80, இது ஒரு 1,85, 3,65,000 ரூபாய். இதை கூட்டினீங்கன்னா 4,55,000 ரூபாய். இந்த பக்கம் கூட்டினீங்கன்னா 0 2 2 3 5 8 15 23 25 2 3 5. ஸோ ஒன்று 35 இங்கே 4,50,000 தொடக்கம் முதல் 2,80,000 கரெக்டு. நிகர லாபம் 1,85 கரெக்டு. கரெக்ட். இங்கே கூட்டல் நான் தப்பு பண்ணிட்டேன். 5 8 8 16 1 1 2 3 3 1 4 4,65,000. இது ஒரு 90 போட்டீங்கன்னா 5,50,000. எந்த கணக்கும் தப்பு வரவே வராது. நம்ம ஏதாவது கூட்டல் கழித்தல தப்பு பண்ணாதான். கணக்கு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கிடுகிடுன்னு போட்டு வந்தீங்கன்னா தப்பே கிடையாது. அவ்வளோ கணக்கு கரெக்டாக போட முடியும். ஸோ இப்போ இது வந்து எக்ஸசைஸில் 18வது கணக்கு. அடுத்து எக்ஸசைஸில் 19வது கணக்கு. 18 போட்டாச்சு. எக்ஸசைஸ் 19 36வது பக்கம். அதுவும் இதே தான். 19 20 இதோட இந்த சாப்டர் நான் முடிச்சுடுவேன். 19 20 20 8 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7 15 21 21 4 4 7
இப்ப பாருங்க, வன்பொருள் வியாபாரம் செய்து வரும் அருண் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிப்பது இல்லை. அவருடைய ஏடுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது கடைசியா பாத்தீங்கன்னா, வியாபார லாப நட்ட கணக்கு அந்நாளைய இருப்புநிலை குறிப்பை தயாரி. ஓகே, இதுதான் நமக்கு கேட்டிருக்கிறது. வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்புநிலை குறிப்பு. இப்போ தொடக்க முதல் கொடுத்திருக்கான்னு பாருங்க. கூலி, வெளித்துக்கு கூலி, கடன் எடுப்பு, மொத்த விற்பனை, கொள்முதல் திருப்பம், விற்பனை திருப்பம், தேய்மானம், ஐயக்கடன் ஒதுக்கு கொடுத்திருக்கான். தொடக்க முதல் கொடுக்கல, அதனால தொடக்க இருப்புநிலை குறிப்பு போடணும். தொடக்க இருப்புநிலை குறிப்பு போடணும். அடுத்தது கடன் கொள்முதல் இறுதி கடனீந்தோர் கொடுத்திருக்காங்க பாருங்க. கடனீந்தோர்ல இறுதி கடனீந்தோர் கொடுத்திருக்கு. கடன் கொள்முதல் கொடுக்கல, கடன் கொள்முதல் கொடுக்கல, அவ்வாண்டுக்குரிய கொள்முதல் திருப்பம் கொடுத்திருக்கு. அவ்வளவுதான், இதெல்லாம் கொடுத்திருக்கு. அதனால கொள்முதல் கொடுக்கல, அதனால நாம கடனீந்தோருக்கான ஏடு போட்டணும். கடனீந்தோருக்கான ஏடு போடணும். அடுத்தது இறுதி கடனாளிகளும் கடன் விற்பனையும் கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். இறுதி கடனாளி கொடுத்திருக்கு, கடன் விற்பனை கொடுத்திருக்கா? அவ்வாண்டின் மொத்த விற்பனைன்னு கொடுத்திருக்கு. மொத்த விற்பனைன்னு கொடுத்தாவே அதுக்குள்ள கடன் விற்பனையும் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். மொத்த விற்பனைன்னா என்ன? ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் சேர்ந்ததுக்கு தான் மொத்த விற்பனைன்னு பேரு. அப்போ மொத்த விற்பனைன்னு இங்க 7,70,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ள கடன் விற்பனை சேர்ந்துருச்சு. அதனால நம்ம கடனாளிகளுக்கான பேரேடு போட வேண்டாம். ஓகேயா? இப்போ ஏன் நான் இதை மாத்திரம் போட்டேன், கடனாளிகள் ஏன் போடலைன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஓபன் பண்ணிட்டேன். ஒன்னொன்னா பார்த்து எந்தெந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இப்போ நீங்களும் அதை அப்படியே இந்த கணக்கை போடும்போதே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இது இங்கே தான் வரணும், இது இங்கே தான் வரணும், இது இங்கே தான் வரணும். கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, தொடக்க நிலம் கட்டிடம் 2,40,000 ரூபாய். தொடக்க இருப்புநிலை குறிப்புல சொத்து பக்கம். நிலம் கட்டிடம் என்பது சொத்து. தொடக்க இருப்புநிலை குறிப்புல தொடக்கம்ங்கிறதுனால தொடக்க இருப்புநிலை குறிப்புல போட்டுட்டேன். தொடக்க சரக்கிருப்பு 1,20,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்பு 1,20,000 ரூபாய். இது என்ன பண்ணணும்னா, தொடக்க சரக்கிருப்பு என்பது வியாபார கணக்கிலையும் வரும். 1,20,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்பு இங்க, இறுதி சரக்கிருப்பு இங்க. பாத்துக்கணும் எது ரெண்டு இடத்துல வருதுன்னு பார்க்கணும். தொடக்க கடனாளிகள் 40,000 ரூபாய். சப்போஸ் கடனாளிகளுக்கு இதே மாதிரி ஒரு ஏடு திறந்திருந்தா அதுலயும் நான் என்ட்ரி பண்ணுவேன். அது நமக்கு தேவையில்லை. தொடக்க கடனீந்தோர் 50,000 ரூபாய். கடனீந்தோர் 50,000 ரூபாய். அதே சமயத்துல தொடக்க கடனீந்தோர், கடனீந்தோர் என்பது பொறுப்பு, பொறுப்புன்னா வரவு. அதனால வரவு இருப்பு கீழ்கொணரப்பட்டது 50,000 ரூபாய். வங்கி ரொக்கம், தொடக்க வங்கி ரொக்கம் 30,000 ரூபாய். பாத்துங்க, நான் எப்படி போட்டுக்கிட்டே வரேன் பாருங்க. அடுத்தது, இந்த ஆண்டு கடைசியில நிலம் கட்டிடம் 2,40,000 ரூபாய். இந்த ஆண்டு கடைசிங்கிறதுனால இது அந்த ஆண்டு இறுதியில் உள்ள வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இறுதி இருப்புநிலை குறிப்பு. அப்ப இது இங்க வரணும். நிலம் கட்டிடம். இதுல தேய்மானம் கொடுத்திருக்கு.
தேய்மானம் 5% கொடுத்துருக்கு, அதனால நான் இதை உள்ள எழுதிக்கிறேன். 5% கழிச்சு நான் வெளியே போட்டுக்கிறேன். அப்புறம் இறுதி சரக்கிருப்பு 1,70,70,000 ரூபாய். தொடக்க சரக்கிருப்பு இங்க இருக்கிற மாதிரி இறுதி சரக்கிருப்பு 1,70,70,000 ரூபாய். இறுதி சரக்கிருப்பு இங்கே வரணும் 1,70,70,000 ரூபாய். அப்புறம் கடனாளிகள் 51,500 ரூபாய். கடனாளிகள் 51,500 ரூபாய். கடனிந்தோர் இறுதி கடனிந்தோர் 45,000 ரூபாய். அப்புறம் இறுதி வங்கி ரொக்கம் 53,000 ரூபாய். சோ 53,000 ரூபாய். அப்புறம் அந்த ஆண்டுடன் முடியும் பிற தகவல்கள். கூலி 65,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கூலி இங்க வரணும். கூலி 65,000 ரூபாய். அப்புறம் வெளித்தூக்கு கூலி 7,500 ரூபாய். உள் தூக்கு கூலினா இங்க, வெளித்தூக்கு கூலினா இங்க. சோ வெளித்தூக்கு கூலி 7,500 ரூபாய். அப்புறம் பற்பல செலவுகள் 28,000 ரூபாய். பற்பல செலவுகள் 28,000 ரூபாய். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். நம்ம கடன் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம். கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் 6 லட்சம். அப்புறம் எடுப்புகள் 10,000 ரூபாய். முதல் இங்க போட்டு எடுப்புகள் 10,000 ரூபாய் கழிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆண்டின் மொத்த விற்பனை 7,70,70,000 ரூபாய். இந்த மொத்த விற்பனை என்பது கடன் விற்பனையும் சேர்ந்ததுதான். 7,70,70,000 ரூபாய். அவ்வாண்டின் கொள்முதல் திருப்பம் 30,000 ரூபாய். கொள்முதல் திருப்பம் இப்போ கொள்முதல் பண்ண இந்த பக்கம் வரணும், அப்ப கொள்முதல் திருப்பம் இந்த பக்கம் வரும். கொள்முதல் திருப்பம் 30,000 ரூபாய். 30,000 ரூபாய். அதுக்கப்புறம் மற்றும் விற்பனை திருப்பம் 25,000 ரூபாய். அப்போ மொத்த விற்பனை 7,70,70,000. இதுல விற்பனை திருப்பம் ஒரு 25,000. சோ 7,70,70,000த்துல 25,000 கழிச்சிட்டீங்கன்னா நல்லா போட்டுடலாம். மொத்த விற்பனை 7,70,70,000 ரூபாய். விற்பனை திருப்பம் ஒரு 25,000 ரூபாய். ஸோ 7,70,70,000த்துல 25,000 போச்சுன்னா 7,45,000 ரூபாய். ஸோ விற்பனை திருப்பம் போட்டாச்சு. நிலம் கட்டடத்தின் மீது 5% தேய்மானம் போட சொல்றாங்க. நிலம் கட்டடத்தின் மீது தேய்மானம் 5%. 2,40,000க்கு 5% கண்டுபிடிச்சீங்கன்னா 5/100 0 0. இந்த 5ஆல பெருக்கினீங்கன்னா 5 0 5 0 5 நாள் 20 மீது 2 2 10 2 12. ஸோ 12,000 ரூபாய் வருது. 2,40,000த்துல 12,000 கழிச்சிட்டீங்கன்னா 2,28,000 ரூபாய். இந்த 12,000 என்பது தேய்மானம் நஷ்டம். சோ இப்ப பாருங்க, இதை நம்ம கூட்டலாம். இப்ப இதை கூட்டுங்க. 0 0 0 0 4 3 7 9 9 13 1 2 4 4,30,000 இங்க வருது. இந்த 4,30,000த்துல இங்க இருக்கிற 50,000 கழிச்சிட்டீங்கன்னா 3,80,000 ரூபாய். இதுதான் தொடக்க முதல். தொடக்க முதல் 3,80,000.
இதுல எடுப்பு 10,000 கழிச்சீங்கன்னா 3,70,000 இருக்கு. ஸோ 3,80,000 ரூபாய் தொடக்க முதல். அடுத்தது இதை கூட்டிங்கன்னா இங்க 6,30,000 வந்து இங்க வெறும் 50,000 தான் இருக்கு. ஸோ 6,30,000 50,000 போச்சுன்னா மீதி 5,80,000 கொள்முதல். ஸோ கொள்முதல் 5,80,000 ரூபாய். இங்க 6,30,000 இருப்புக்கு கடனீந்தோர் கழித்த ரொக்கம் கொள்முதல் திருப்பம் சாரி இந்த இறுதி கடனீந்தோர் விட்டுட மாட்டேன். தொடக்க கடனீந்தோர் இங்கே போட்ட மாதிரி இறுதி கடனீந்தோர் இங்கே போடணுமா இல்லையா? இருப்பு கீழ் இறக்கப்பட்டது. கடனீந்தோரை இங்கே போட்டோம், இங்கே போட விட்டு போயிடுச்சு. ஸோ 45,000. அப்போ இதை கூட்டிங்கன்னா 0 0 0 5 4 3 7 6,75,000. இந்த 6,75,000 அந்த 50,000 போயிடுச்சு அப்படின்னா 6,25,000. ஸோ 6,25,000 கடன் கொள்முதல். ஸோ கடன் கொள்முதல் 6,25,000. இப்போ இதை கூட்டலாம். இப்போ இந்த பக்கம் கூட்டிங்கன்னா 0 0 5 7 4 11 11 மீதி 1 2 9,15,000 இந்த பக்கம். இந்த பக்கம் போட்டீங்கன்னா இப்ப பாருங்க இந்த பக்கம் 9,15,000 ரூபாய். இப்போ கடன் கொள்முதல் இங்க போட்டுட்டோம். கடன் கொள்முதல் 6,25,000. இந்த 6,00,000 இருந்து 25,000 வந்து கொள்முதல் திருப்பத்தை கழிக்கணும்ல. கொள்முதல் திருப்பம் ஒரு 30,000 இருக்கு. ஸோ 5,95,000 ரூபாய். இப்போ கூட்டினீங்கன்னா இங்க 9,15,000 ரூபாய் வருது. இங்க கூட்டிங்கன்னா 5,95 6,60 6,80 7,80,000 ரூபாய் வருது. 0 0 0 5 11 8 3 8 7 1,35,000 ரூபாய் நமக்கு மொத்த லாபம். ஸோ மொத்த லாபம் 1,35,000 ரூபாய். இந்த மொத்த லாபத்தை இங்க வந்து எழுதுங்க. 1,35,000 ரூபாய். இங்க போட்டீங்கன்னா இங்க பாருங்க, இங்க கூட்டுங்க 500, இங்க 8 2 10 17 மீதி 1 2 4 47,500 0 0 10 5 5 14 7 7 12 4 8 87,500 ரூபாய் வருது. இது நிகர லாபம். நிகர லாபம் 87,500. கடனாளிகள் மீது பாருங்க, இதை விட்டுட்டோம் பாருங்க. கடனாளிகள் மீது ஐயக்கடன் 1,500 ரூபாய். அப்ப இதை கழிச்சீங்கன்னா இங்க 50,000 ரூபாய். ஐயக்கடன் 1,500 ரூபாய் இல்லையா? அப்போ ஐயக்கடன் 1,500 ரூபாய் போடணும். நம்ம இந்த ஐயக்கடன் 1,500 ரூபாய் இங்க போட்டுருங்க.
இப்போ நீங்க பாருங்க, இந்த பக்கம் கூட்டினா 1,35,000, இங்க கூட்டினா 0 0 5 5 10 மீதி 1 2 4 12 19 மீதி 1 2 4. ஸோ இது 49,000. 0 0 0 15ல் 9 போக 6, 12ல் 4 போக 8, 86,000 ரூபாய் நிகர லாபம். இதை கூட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் 1,35,000. ஸோ நிகர லாபத்தை இங்க கூட்டிங்க. நிகர லாபம் 86,000 கூட்டினீங்கன்னா 6,000, 8 7 15 மீது 1 4. ஸோ 4,56,000. 0 0 0 6 15 மீது 1 6 4 10 மீது 1 5,01,000 ரூபாய். இங்கே கூட்டிங்கன்னா 0 0 0 8 3 11 மீது 1 1 5 6 6 11 18 22 3 5. ஸோ 5,01,000 ரூபாய் ரெண்டு பக்கமும் இருப்பனை குறிப்பு டேலி ஆகும். கூட்டல் கழித்தல் நம்ம தப்பு பண்ணலாமே ஒழிய கணக்குல தப்பு வரவே வராது. இப்ப பாருங்க, அந்த ஐயக்கடன் ஒதுக்கு கடைசி லைன்ல இருந்தது நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால ஐயக்கடன் ஒதுக்க இங்க கழிச்சுட்டு ஐயக்கடன் என்பது நஷ்டம் இங்க போட்டணும், போட்டுட்டா கரெக்டா. ஸோ கணக்கு வந்து தப்பு வரவே வராது. எதை எங்க போடணுங்கிற மாத்திரம் கரெக்டா நீங்க போட்டுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா ஈஸியா போடலாம். இன்னும் ஒரே ஒரு கணக்கு, இந்த கணக்கு போட்டா இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போயிடும். அந்த கணக்கையே நமக்கு போட்டலாம். வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு, இது இருப்பு நிலை குறிப்பு. இப்ப இந்த கணக்குல என்னன்னா ஓபன் பண்ணணும். தொடக்க முதல் கொடுத்திருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே தொடக்க முதல் கொடுக்கல, அதனால தொடக்க இருப்பு நிலை குறிப்பு போடணும். தொடக்க இருப்புநிலை குறிப்பு போட வேண்டும். தொடக்க இருப்புநிலை குறிப்பு போடணும். அடுத்தது இறுதி கடனாளிகள் கடன் விற்பனை கொடுத்திருக்கான்னு பாருங்க. இறுதி கடனாளி கொடுத்திருக்கு, கடன் விற்பனை கொடுத்திருக்கு, அதனால கடனாளிகள் கணக்கு போட வேண்டாம். அதே மாதிரி இறுதி கடனின் தோறும் கடன் கொள்முதலும் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இறுதி கடனின் தோறும் 21,000 ரூபாய் கொடுத்திருக்கு, கடன் கொள்முதலும் கொடுத்திருக்கு, அதனால இந்த கணக்குல கடனாளிகள் கடனின் தோறும் போட வேண்டாம். தொடக்க இருப்புநிலை குறிப்பு மட்டும் போட்டுக்கிட்டா போதும். சோ இப்போ நமக்கு இது ஈஸியா வசதியா இருக்கு. இதுல இங்கே போட்டுக்கிறேன், தொடக்க இருப்புநிலை குறிப்பு. நல்ல நோட்டை வந்து எல்லாமே ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒரே போர்டில் உங்களுக்கு எல்லாம் காட்டணுங்கிறதுக்கு நான் கம்ப்ரஸ்டாக வச்சுக்கிறேன். ஒன்னொன்னா போட்டுட்டு போனோம்னா அது ரொம்ப டைம் பிடிக்கும், தப்பா டெஃபினட்டா போகும், அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இதுல வந்து தப்புங்கிறது வராது. தப்புன்னா நாம ஏதாவது சின்னதாக மிஸ் பண்ணிருப்போம், அதை உடனே கண்டுபிடிச்சு சரி பண்ணிடலாம். பட் நீங்க தனித்தனியா போட்டீங்கன்னா டெஃபினட்டா தப்பு பண்ணுவீங்க. 5 தப்பு வரும், கண்டுபிடிக்கவே முடியாது. கவனிங்க, இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நான்
1/1/2018 தொடக்கம் தான் பார்க்குறேன். தொடக்க எந்திரம் 60,000 எங்க வரணும்? தொடக்க இருப்புநிலை குறிப்புல எந்திரம்ங்கிறது சொத்து, அதனால நான் இங்க போட்டுக்கிறேன். எந்திரம் 60,000. அடுத்தது தொடக்க வங்கி ரொக்கம் 25,000 எங்க வரணும்? இங்க வரணும். தொடக்க வங்கி ரொக்கம் 25,000 சொத்து, தொடக்க இருப்புநிலை குறிப்புல செய்யலாம். தொடக்கம்ங்கிறதுனால தொடக்க இருப்புநிலை குறிப்பு. தொடக்க கடனாளிகள் 70,000, கடனாளிகள் 70,000 இங்க. அப்புறம் தொடக்க சரக்கிருப்பு 45,000, சரக்கிருப்பு இங்க 45,000. இப்ப கவனமா போடணும். தொடக்க சரக்கிருப்பு என்பது வியாபார கணக்குல இந்த பக்கம் வரணும். தொடக்க சரக்கிருப்பு 45,000 இங்கதான் கவனமா போகணும். வியாபார கணக்குலையும் வரும். தொடக்க பெறுதற்குரிய மாற்று சீட்டு 20,000, தொடக்க பெறுதற்குரிய மாற்று சீட்டு 20,000. அடுத்தது தொடக்க வங்கி கடன், பேங்க்ல 40,000 கடன் வாங்கியிருக்கீங்க, வங்கி கடன் 40,000. தொடக்க கடனீந்தோர் 25,000. எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துல கரெக்டா போட்டேன். அது மாதிரி 31/12/2018 அந்த ஆண்டு கடைசியில எந்திரம் 60,000 கொடுத்துருக்கான். கீழே எந்திரத்தின் மீது 10% தேய்மானம் போட சொல்லியிருக்கு. அதனால எந்திரம் 60,000 நான் இங்க உள்ள எழுதிட்டேன். தேய்மானத்தை கழிக்கிறதுக்கு தேய்மானம் கழிக்கணும். அப்புறம் இறுதி வங்கி ரொக்கம் 33,000, வங்கி ரொக்கம் 33,000. அப்புறம் இறுதி கடனாளிகள் 1,00,000, கடனாளிகள்ல ஐயக்கடன் ஒதுக்கு இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா 1,00,000 உள்ளே வச்சிட்டேன். இறுதி சரக்கிருப்பு 22,000, இறுதி தொடக்க சரக்கிருப்பு இங்க வர மாதிரி இறுதி சரக்கிருப்பு இங்க வரணும். அதுக்கப்புறம் இறுதி பெறுதற்குரிய மாற்று சீட்டு 38,000, பெறுதற்குரிய மாற்று சீட்டு 38,000. இறுதி வங்கி கடன் 45,000, வங்கி கடன் 45,000. அதுக்கப்புறம் இறுதி கடனீந்தோர் 21,000, அது முடிஞ்சு போச்சு. இப்போ கீழே ரொக்க விற்பனை 20,000, ரொக்க விற்பனை 20,000. அப்புறம் ரொக்க கொள்முதல் 8,000, ரொக்க கொள்முதல் 8,000. அதுக்கப்புறம் கூலி 6,000, கூலி 6,000. விளம்பரம் 7,000. எடுப்புகள் 60,000. முதல் கண்டுபிடிச்சி அதை போட்டு அதுல இருந்து எடுப்பை கழிச்சுக்கணும். எடுப்புகள் 60,000. அதுக்கப்புறம் கடன் விற்பனை 1,80,000. இது ரொக்க விற்பனை, கடன் விற்பனை 1,80,000. அப்போ இது ஒரு 20,000, இது ஒரு 1,80,000 சேர்த்தா 2,00,000. கடன் கொள்முதல் 52,000, கடன் கொள்முதல் 52,000. 52 இது ஒரு 8 60,000. மொத்த கொள்முதல் சேர்த்து போட்டுக்கலாம். கடன் கொள்முதல் ரொக்க. சம்பளம் 23,500, சம்பளம் 23,500. வங்கி கடன் மீது வட்டி 4,500 கொடுத்துருக்கோம். கடன் 40,000, வங்கி கடன் வாங்கியிருக்கோம் 45,000. அதுக்கு
வங்கி கடன் வட்டி. வங்கியில் வாங்கின கணக்கு வட்டி கொடுத்தா அது செலவு, அதனால 4500 ரூபாய் செலவு பக்கம். லாப நட்ட கணக்குல நஷ்டம் செலவுலாம் இந்த பக்கம், வருமானம் லாபம் மட்டும் இந்த பக்கம். கூடுதல் முதல் 21000 ரூபாய். கூடுதல் முதல் கூட்டிக்கணும். கூடுதல் முதல் 21000 ரூபாய். இங்க வர்றது 21000 ரூபாய் கூட்டிக்கணும். இதை கூட்டணும். அப்புறம் எந்திரத்தின் மீது 10% தேய்மானம். தேய்மானம் 10%. 60000க்கு 10% போட்டீங்கன்னா 60000 × 10/100 000 ஆயிடுச்சுன்னா 6000 ரூபாய் வருது. ஸோ தேய்மானம் 6000 ரூபாய். 60000த்துல 6000 ரூபாய் போச்சுன்னா 54000 ரூபாய். இந்த 6000 ரூபாய் தேய்மானம் என்பது நஷ்டம் 6000 ரூபாய். அதே மாதிரி 1% ஐயக்கடன் ஒதுக்கு உருவாக்கு. 1% ஐயக்கடன் 1 லட்சம் ரூபாய். கடனாளிகள் என்பது 1 லட்சம் தானே. கடனாளிகள் 1 லட்சம். 1 லட்சத்துக்கு 1%. ஸோ 1 லட்சம் 1%னா 1/100 000. 1ஆல பெருக்கினா 10000 ரூபாய் வருது. சாரி, 2 0 அடிச்சுன்னா 1ஆல அடிச்சுன்னா 1000 ரூபாய் வருது. ஸோ ஐயக்கடன் 1000 ரூபாய். 1 லட்சத்து 1000 கழிச்சிட்டீங்கன்னா 99000 ரூபாய். இந்த ஐயக்கடன் என்பது நஷ்டம், அதனால அதை இங்க கொண்டு வந்துடணும். அவ்வளவுதான். இப்ப கணக்கு முடிஞ்சிருச்சு. இதை கூட்டுங்க. இங்க கூட்டிங்கன்னா 0 0 0 5 10 மீதி 1 3 7 14 16 22 2,20,000 ரூபாய். இங்கே கூட்டிங்கன்னா 2,20,000 ரூபாய். இங்கே கூட்டுங்க 45 25 70,000 ரூபாய். அப்போ 2,20,000 70,000 போச்சுன்னா மீதி 1,50,000 ரூபாய் வருது. இந்த 1,50,000 தொடக்க முதல். தொடக்க இருப்புநிலை குறிப்பில் கண்டுபிடிக்கிறது. தொடக்க முதல் 1,50,000 ரூபாய். இதை இங்க கொண்டு வந்து 1,50,000 எடுப்பு 60,000 கழிச்சிட்டீங்கன்னா 90,000 ரூபாய் வருது. கழிச்சு வச்சுக்குவோம். இந்த லாபத்தையும் கண்டுபிடிச்சு மொத்தமா கூட்டி இங்க போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இதை கூட்டுவோம். 2 லட்சம், இது ஒரு 22,000 கூட்டிங்கன்னா 2,22,000 ரூபாய். இந்த 2,22,000ல இங்க கூட்டுவோம். இங்க 3 0 6 5 11 மீது 1 7 4 11 0 0 0 2ல 1 போக 1 2ல 1 போக 1 2ல 1 போக 1. ஸோ 1,11,000 ரூபாய் வருது. இது மொத்த லாபம். அந்த 2,22,000 இப்போ இந்த நிகர லாபத்தை இங்க கொண்டு எழுதுங்க. மொத்த லாபத்தை இங்க எழுதுங்க. 1,11,000 ரூபாய். இந்த 1,11,000 இங்க கூட்டி இது கழிச்சுக்கணும். இங்க கூட்டினா என்ன வருது? 500 500 1000 மீதி 1 2 8 12 15 15 7 22 மீதி 2 2 2 4 0 0 0 11ல 2 போக 9 10ல 4 போக 6 69,000 ரூபாய் நிகர லாபம் வருது. நிகர லாபம் 69,000 ரூபாய். இந்த லாபத்தை இங்க கொண்டு வந்து கூட்டிங்க. இது எல்லாத்தையும் கூட்டிங்க. முதல் அது எடுப்ப கழிச்சாச்சு. கூடுதல் முதலே லாபத்தையும் கூட்டணும். 0 0 0 9 10 1 7 9 18 1,80,000 ரூபாய். இப்போ இதையும் கூட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே ஃபிகர் வரணும். 14 மீது 1 2,46,000 0 0 0 8 10 19 22 26 2 5 7 16 19 24. Such an easy chapter 1. அவ்வளோ கணக்கையும் போட்டு பார்த்துங்க.
ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்பி திரும்பி போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கையும் உங்களால் கரெக்டாக போட முடியும். நம்முடைய குறிக்கோள் நாட் கெட்டிங் எ பாஸ், செக்யூர் சென்டார். அவ்வளோதான். தேங்க்யூ.